ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் காலையில் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். இனிமேலும் நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இந்த காலையில் வேதத்தில் நீங்க உபாகமம் 1:31 வாசித்து பார்க்கலாமா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்லா கவனிக்கணும். உங்களை சுமந்து வந்தவர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்தவர். இன்னைக்கு காலையில் இனிமேலும் நான் சுமப்பேன், அடுத்து உன்னை தப்புவிப்பேன். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த வருடத்தில் 2023வது ஆண்டு நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க எப்படி தாங்குறார் பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்தவர் இன்னைக்கு உங்களை இந்த வருடம் முழுதுமாய் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்பிவித்தார். அப்ப சங்கீதம் 35:10 வாசிங்க. சிறுமைப்பட்டவனை அவனிடம் பலவானுடைய கைக்கும் பாருங்க, தப்பிவித்தான்னு சொன்ன இல்லையா? சிறுமைப்பட்டவனை பலவானுடைய கைக்கு, சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளை இடுவருடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, பலவானுடைய, அதாவது சிறுமியானவர்களை, ஏழ்மையானவர்களை, ஏழைகளை ஏதோ கடன் வாங்கிட்டு இருந்தாலும், வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள அப்படியே போட்டு நசுக்கிறாங்க, அவளை பீஞ்சி எடுக்கிறாங்க, அவங்கள நொறுக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க கையிலிருந்து, பலவானுடைய கையிலிருந்து நம்மை தப்பி வைக்கிறார். யோசித்து பாருங்க. ஏந்தினார், சுமந்தார், தப்பி வைத்தார். இந்த நாளில் சங்கீதம் 91:3 வாசிக்கலாமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, உங்களை பலவானுடைய கைக்கு தப்பி வைக்கிறார், கொள்ளை நோய்க்கு தப்பி வைக்கிறார். அதிலே 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, பாருங்க, ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, பாருங்க, அவனை தப்புவிப்பேன். எங்கெங்கெல்லாம் பாருங்க, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கொள்ளை நோயிலிருந்து தப்பி வைக்கிறார், பலவான் கையிலிருந்து தப்பி வைக்கிறார். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்திலிருந்து உன்னை தப்பி வைக்கிறார். சங்கீதம் 81:7 வாசிங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எதில் எல்லாம் உன்னை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார்? நெருக்கம். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் பிடியில் இருந்தோ, வியாதியில் இருந்தோ, பலவான் கையில் இருந்தோ, புரியுதுங்களா, கொள்ளை நோயில் இருந்த ஒன்று கூட நம்மை விட்டு கொடுக்கல ஆண்டவர். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம். அதுக்கு உண்மையா சொன்னா எரேமியா 39:17 வாசிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒப்பு கொடுக்கலங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தப்பி வச்சாருங்க. எல்லாத்திலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு தான் இங்கே ஏசாயா 46:4 இனிமேலும் ஏந்துவேன்,
சுமப்பேன், தப்புவிப்பேன். எதுலையெல்லாம் நம்மளை ஆண்டவரை அப்படியே நம்மளை ஆண்டவர் நம்மளை விலக்கி காப்பாற்றுகிறார். பலவானுடைய கையில் இருந்த எண்ணெய், பிசாசின் பிடியிலிருந்த எண்ணெய், வியாதியிலிருந்த எண்ணெய், ஆபத்திலிருந்த எண்ணெய், நெருக்கத்திலிருந்த எண்ணெய், ஆண்டவர் எல்லாத்திலும் தப்பி வித்தாரே. வருடத்தின் கடைசி மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல நாவு போதுமா? எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணிக்கைக்கு அடங்குமா? அடங்கவே அடங்காது. ஆகினால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை யார் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடலை, நம்மளை விட்டு கொடுக்கலை. நம்மளை விட்டு கொடுக்காதவர், ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாதவர், நம்ம கூடவே இருக்கிறவர். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஏசாயா 46:4 இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பி வைப்பேன். ஆண்டவரே, உண்மையிலே நீங்கள் இல்லைன்னா எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது, ஆபத்துகள் வந்தது, வியாதிகள் வந்தது, பலவானுங்கள் எங்களை ஒடுக்க பார்த்தாங்க, எங்களை ஒழிக்க பார்த்தாங்க ஆண்டவர். ஆனாலும் யார் கையில் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி தப்பி வித்தவரே, உம்முடைய கரத்தில் ஏந்தி எங்களை உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறவரே, உமக்கு கோடி நன்றி சுவாமி. இந்த வருடத்தின் இறுதி நாளில் நன்றி சொல்ல நாவு போதாது. இன்னும் வாழ்நாளெல்லாம் உமக்காக நாங்கள் சாட்சி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே.